வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ரொம்ப மசாலா இல்லாமல் குயிக்காக ஏதாவது சப்பாத்திக்கு தொட்டுக்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு தான் எக் புர்ஜி. எக் புர்ஜிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குன முட்டை மசாலா. இப்போது பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், அதாவது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணது. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலாலாம் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு. இது நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரணும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இங்கே நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்துருச்சு. ஸோ முட்டை ஆட் பண்ணிடலாம். 3 முட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த டைப் ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் செய்யும்போது ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் தக்காளி கண்டிப்பாக நல்லா வதங்கணும். அதே மாதிரி ஆயில் நல்லா இப்படி கக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் முட்டையை போடணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வதங்கினா போதும் அப்படின்ட்டு முட்டை சேர்த்திங்கன்னா இது அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுக்கு நீங்கள் முட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பன்னீரை உதுத்து விட்டு செய்யலாம். அதே மாதிரி மீல் மேக்கர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண இல்லை கடையில் வாங்கின பன்னீரில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பாலை திரிச்சிட்டு இம்மீடியட்டாக அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே கூட இதில் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ முட்டை நல்லா ஸ்கிராம்பிள் ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.